Praise the Lord. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மை முழுமையாக கர்த்தர் இடத்துல அர்ப்பணிப்போம். அவர் சொல்றதை கேட்போம். அதன் மேல நம்பிக்கை வைப்போம், கீழ்ப்படிவோம். நம்முடைய வழிகளை கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். இந்த காலை வேளையிலும் அவருடைய நாமத்தை துதிப்போமா, உயர்த்துவோமா, துதித்து கொண்டே இருப்போம், பாடிக்கொண்டே இருப்போம். Oh, thank you, Jesus. என்றும் ஆனந்தம் நம் இயேசுப்பா தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையை தங்குவான். உன்னத மறைவு வல்லவ நிலையில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவு வல்லவ நிலையில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஆமென். நம் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா. இயேசுவே நன்றி இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். நீர் எங்களுடைய அடைக்கல பாறை. உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையை கட்டுவோன்னு சொன்னா எந்த மனுஷனும் தேவனே தோத்து போனதா சோர்ந்து போனதா சரித்திரம் இல்லை. கண்மலையாகி இயேசு கிறிஸ்து மேல வாழ்க்கையை கட்டுறவன் அவருதமாய் நடத்தப்படுவான், ஆசீர்வாதமாய் இருப்பான். இன்றைக்கும் தேவனே அடைக்கல பாறை, எங்களுடைய நங்கூரம், எங்களுடைய கோட்டை. நாங்கள் உண்மை நம்பி வந்து நிற்கிறோம். இந்த காலவெளியில் தேவனை உமது பிள்ளைகள் உமது சமூகத்தை தேடி நாடி வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் பதில் செய்ய போவதற்கு நன்றி. நீர் இரக்கம் செய்ய போவதற்கு நன்றி. தயவு செய்ய போவதற்கு நன்றி. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஓ தேங்க்யூ ஜீசஸ், நன்றி நன்றி அப்பா, உமது கிருபைக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி. எல்லாரும் வாயத்தங்க துதிங்க. கர்த்தர் இரக்கம் செய்வார், தயவு செய்வார், நன்மை செய்வார். அவருடைய வழிகள் ஆச்சரியம். ஓ நன்றி சோதரன். தேவனே பிள்ளைகள் தடுமாறி போய் என்ன செய்ய வேண்டும்னு குழப்பத்தில் இருக்கலாம். நாங்கள் இன்னைக்கு பாடினது வண்ணம் நீர் எங்களுடைய அடைக்கல பாறை. எந்த ஒரு மனுஷி உங்க மேல தன்னுடைய வாழ்க்கையை கட்டுறானோ அவன் கட்டடமாக, மாளிகையாக, உறுதியான கட்டடமாக இருப்பது நிச்சயம். நீர் எங்களுடைய அடைக்கல பாறை. அநேகர் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய், பலவீனத்தோடு கூட சோர்ந்து போய் குழம்பி போயிருக்கலாம். கர்த்தர் கிருபை செய்யுங்க.
கர்த்தர் இறங்குங்க. கரங்களை உறுதிப்படுத்துங்க. நன்மையால் கிருபையால் பிள்ளைகளை நிரப்புங்க. அவருடைய வாய் ஆனந்த ஆக்களிப்பில் நிரப்புவீராக. இப்பொழுது உமது வார்த்தையில எங்களை பலப்படுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ மக்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இன்னைக்கு ஆதாரமாக எடுத்து பார்ப்போம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்மளை குறித்து எவ்வளோ ஒரு மேன்மையான எண்ணம், எவ்வளோ ஒரு அற்புதமான எண்ணத்தை அவர் வச்சிருக்கிறாருன்றதான் இந்த வார்த்தை சொல்லுது. ஆமென். 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விடிய காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். இது எதை குறிக்குதுன்னா, கடவுளுடைய எண்ணம் உங்களை குறித்தும் என்ன குறித்தும், அவருடைய பிள்ளைகளை குறித்தும். முதல் காரியத்தை சொல்றாரு, விடிய காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. விடிய காலையில் பாருங்க, அந்த வெளிச்சம் அப்படியே டிம்மாக தான் இருக்கும். அது அப்படியே நொடிகள் கூட 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 அப்படியே பெரிய வெளிச்சம் உண்டாகும். இப்படிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம போராடிட்டு இருக்கிறோம், சோர்ந்து போய் கிடக்கிறோம், பலவிதமான கேள்விக்குறி பயத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற இருதயம் என்ன நடக்கும்னா, இது வெளிச்சம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு தமிழில், ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் then your salvation will come like a dawn. இது எப்படி சொல்லுது? இதை ரட்சிப்புனே சொல்லப்படுது. நம்முடைய ரட்சிப்பு எப்படி வரும்னா, அந்த விடியற் காலையில் அப்படி லைட் அப்படியே டிம்மாக இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு பட்ட பகலை போல அந்த வெளிச்சம் வருதோ, அதே போல தேவனுடைய அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருது. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை நம்பி வாழ்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய ரட்சிப்பு ஒரு வெளிச்சத்தை போல வருது இல்லையா? அதுதான் இது ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. அது எப்படி பிக்சர் பண்ணப்பட்டிருக்குன்னா, the deliverance or salvation will come suddenly and clearly. எப்படி அப்படியே இருள் சூழ்ந்திருக்கும் பாருங்க. கரெக்டாக அந்த டைம் அந்த சூரியன் அப்படியே எலும்ப அப்படியே மெதுவாக வெளிச்சம் வர 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 அப்படியே வெட்ட வெளிச்சமாகும். அது எப்படியோ அது போலதான் சடன்லி, திடீர்னு. தேவ மக்களே, கடவுளுக்கு கீழ்ப்படிங்க, அவரை நம்புங்க, அவர் பக்கம் திரும்புங்க. இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, this part signify that when the people turn to God with sincerity, கருத்தாக உண்மையாக கடவுளுடைய பக்கம் திரும்பும் பொழுது இந்த வெளிச்சம் எப்படி பூமியை நோக்கி வருகிறதோ, உங்களை நோக்கி அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்பு, அவருடைய சமாதானம், அவருடைய வாழ்வு, வெற்றி, சுகம் இது வருவது நிச்சயம் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. டெலிவரன்ஸ், எப்படி டெலிவரன்ஸ் உண்டாகுது? டெலிவரன்ஸ் ஃப்ரம் எனிமீஸ், ஆப்ரஷன். யார் நம்மளை போட்டு அழுத்துறாங்களோ, யார் நம்மளை நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல விடுதலை. நம்முடைய பகைவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம் பார்த்தீங்களா, அங்கே விடுதலை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இதை ரொம்ப ரத்தன சுருக்கமாக சொல்லணும்னா, ஃபிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. ஃபிசிக்கலியாக நமக்கு விடுதலை வேணும். சில பேர் சரீரத்தில் அப்படி ஒரு பெரிய வலி, வேதனை, மன அழுத்தத்தில் உண்டாகிற வேலை, அந்த வலி தாங்க முடியல. ஆனால் கர்த்தர் ஃபிசிக்கலாக ஹீல் பண்ணுறாரு. ஸ்பிரிச்சுவல் மேன், அவனுக்கும் அந்த ஹீலிங் அவசியம். ஸ்பிரிச்சுவல் மேன் சோர்ந்துட்டானா ஒன்றும் நடக்காது பாருங்க, எழுந்திருக்கவே முடியாது. அதனால தான் தாவீது, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்துறேன்னு ஆத்துமாவை டியூன் பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க. அவர், நான் நினைக்கிறேன், பெரிய சயின்டிஸ்ட்டு. ஏன் இப்படி சோர்வு, ஏன் இப்படி எந்திரிக்க முடியல, ஏன் இப்படி ஒரு நிர்பந்தம், ஏன் இப்படி ஒரு அப்படி
ஒரு மாதிரி நெருக்கத்தை போல இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா ஆவி சோர்ந்து போச்சு. அந்த ஆவி உள்ளான மனுஷனை தட்டி எழுப்பிட்டோன்னா போதும். அதனால தான் ஆத்துமாவே மறக்காத அவர் செஞ்ச உபகாரங்களை நன்றி செலுத்துன்னு நன்றி செலுத்த வைக்கிறாரு. அவருக்கு பலன் வந்துடுது. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. ரெண்டாவது இந்த வசனத்தில் அற்புதமாக வருது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அண்ட் யுவர் wound will quickly heal அப்படின்னு ஆங்கில மொழிபெயர்ப்பில் சுகவாழ்வுன்னு போடப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே wound, ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு நல்ல வெளிப்பாடாக வந்திருக்குன்றது சொல்லலாம் இல்லையா? காயங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நிமித்தம், அழுத்தத்து நிமித்தம், சோர்வு நிமித்தம் ஏற்பட்டிருக்கிற அந்த காயங்கள்ல இருந்து கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்குறாரு. இன்னைக்கு உள்ளான மனுஷன் காயம் அடைஞ்சிருக்கான், சோர்ந்து போயிருக்கிறான், இன்னும் நடக்கலையே, இன்னும் நன்மையை பார்க்கலையே, இன்னும் எழுப்புதலை பார்க்கலையே, என் சபையில எழுப்புதலை பார்க்கலையே, ஆத்துமார்வடைய பார்க்கலையே, ஜெயத்தை பார்க்கலையே, ஏராள தாராளத்தை பார்க்கலையே, என்னுடைய குடும்பத்தின சுகவாழ்வை நான் பார்க்கலையே. அண்ட் your wound will be quickly healed. சீக்கிரத்தில் உங்களுடைய காயங்கள் ஆறுச்சுன்னா எப்படி அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு பலன் உண்டாகி வருகுதோ அது போல நம்முடைய ஆத்தும மனுஷனுக்குள்ள காயங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை சுகப்படுத்தும் பொழுது உன்னத பலன் உண்டாகிறது. ஆமென். நாம் எழும்பி நிற்போம். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்முடைய காயங்களை குணமாக்குறாரு. எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கேட்போம். கர்த்தர் இப்பொழுது சுகப்படுத்துகிறார். ஒருவேளை சீல் பிடித்திருக்கலாம், அந்த சீலை பிதுக்கி எடுத்து அந்த காயங்களை அவர் ஆற்றுகிறார். ஓ ஷாரி மல்லா பதீரமா, தேங்க்யூ லார்ட். இப்பொழுதும் அது பிள்ளைகளை சுகப்படுத்தும். பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.